வணக்கம். சிவகார்த்திகேயன், ரவி மோகன் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த சம்பவத்தின் முழு விவரங்களை வழங்குகிறோம். இது புது தில்லியில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தின் பகுதி. மோடி மற்றும் பிரபலங்கள் பங்கேற்பது பெரும் கவனத்தை ஈர்க்கும். இது தமிழக கலாச்சாரத்தின் தேசிய அங்கீகாரமும் திரையுலகரசு நல்லுறவின் அடையாளமும். சிவகார்த்திகேயன் பிப்ரவரி 1985 17 சிவகங்கையில் பிறந்தார். தந்தை காவலர், தாய் இல்லத்தரசி. திருச்சி ஜே. கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். ஸ்டாண்டப் காமெடியின் டிவி தொகுப்பாளராக தொடங்கினார். விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரு, அது இது எது நிகழ்ச்சிகளால் பிரபலமானார். 2012 மெரினாயால் நடிகராக அறிமுகம். எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், டாக்டர் டான், அமரன் வெற்றிகள். டாக்டர் டான் 100 கோடி வசூல். 2018 கனாயால் தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர். 2020 கலைமாமணி விருது. அமரன் 350 கோடி உலக வசூல். ரவி மோகன் செப்டம்பர் 1980 10 மதுரை திருமாந்தலத்தில் பிறந்தார். எடிட்டர் மோகனின் மகன் ஜெயம் ரவி. விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து 2003 ஜெயம்யால் அறிமுகம். யங்குகுமரன், சந்தோஷ் சுப்பிரமணியம், தனி ஒருவன், பொன்னியின் செல்வன் படங்கள். 2025 ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தொடங்கி ஆன் ஆர்டினரி மேன் இயக்குகிறார். ஜனவரி 2026 14 புது தில்லியில் எல் முருகன் இல்லத்தில் மோடியை சந்தித்தனர். ஜி பிரகாஷ் உடன் பராசக்தி குழு. ஹிந்தி எதிர்ப்பு தொடர்பான படம். தமிழக கலாச்சார பன்முகம், தேசிய ஒருமை எடுத்துக்காட்டு. சிவகார்த்திகேயன், மரியாதை, மகிழ்ச்சி, ஒற்றுமை செய்தி. ரவி மோகன், மோடியின் வரவேற்பு வியப்பு, தமிழர்களுக்கு பெருமை. ஜி பிரகாஷ் திருவாசகம் பாடல் பாடினார். அரசியல் கலாச்சார முக்கியத்துவம், தேர்தல் முன் தமிழக நல்லுறவு. பராசக்தி சர்ச்சை, தணிக்கை தாமதங்கள் விவாதம். சிவகார்த்திகேயன், படம் பிரச்சாரம் அல்ல, தேசிய அங்கீகார வாய்ப்பு. சமூக வலைத்தள வைரல், புகைப்படங்கள் பரவல். தமிழக கலாச்சார திரையுலக பிரபலப்படுத்தல். அரசியல் திரை இணைவு விழிப்புணர்வு, தேசப்பற்றி உருவாக்கும். சிவகார்த்திகேயன், ரவி மோகன் மோடி சந்திப்பு விவரங்கள். கலாச்சார பரிமாற்றம், தேசிய ஒற்றுமை, திரை சமூக பொறுப்பு. இத்தகைய நிகழ்வுகள் தாக்கம் அறிய எங்கள் சேனலை காணுங்கள். நன்றி.